கண்ணு தெரியாத பொழுதும் அவர் என்ன பண்ணார்னா தேவனை நோக்கி வேண்டுதல் செய்தார். கேட்டார், ஆண்டவரே எனக்கு பார்வை வேணும்னு சொல்லி தேவனிடத்தில் கேட்டார். சத்தமிட்டு கூப்பிட்டாருன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆனா எல்லாருமே நீ ஏன் இதெல்லாம் எதுக்கு கத்திட்டே இருக்கிறேன்னு சொல்லி கூட வந்தவங்க எல்லாம் அதட்டினாங்க. ஆனா அதை விட மிச்சமா அவர் என்ன செஞ்சாருன்னா சத்தம் போட்டு தேவனிடத்துல இயேசுவிடத்துல கேட்டனால இயேசுப்பா என்ன செஞ்சாருன்னா அவனுடைய கண்கள்ல பார்வையடையும்படியாக தேவன் ஒரு அற்புதத்தை அந்த இடத்துல செய்தார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு அநேக காரியங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. பூமிக்குரிய வாழ்க்கையில அநேக காரியங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா முழங்கால நின்றுட்டு ஆண்டவர் எனக்கு இந்த காரியம் தேவை சப்பா, எனக்கு அதை தாங்க ஆண்டவர், நீங்க கேட்டு பாருங்களேன், நீங்க விசுவாசத்தோட கேட்டு பாருங்க, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் தேவன் தருவாரா அப்படின்னு சொல்லி நீங்க அவிவிசுவாசப்படாதீங்க. அதான் அந்த அற்ப விசுவாசிகளேன்னு சொல்றாரு ஆண்டவர். நம்ம எந்த ஒரு காரியத்துல நமக்கு விசுவாசம் வேணும், நமக்கு விசுவாசம் வேணும். அந்த பரலோக ராஜ்யத்துல யார் யார் போக மாட்டாங்க